ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி ஈவினிங் நான் உங்களை வந்துட்டு ஃபுல்லாக வேகஸை நடந்தே ரவுண்ட் அடிக்க போகிறோம். இப்போ நம்ம டாக்ஸியில் தான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். அது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். அது பேர் என்ன? பெல்லாஜியோ. எஸ், பெல்லாஜியோ ஹோட்டலுக்கு தான் போகிறேன். இந்த நைட்டில் இந்த வேகஸை பார்க்குறப்ப ஜிலு 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 ஜிலுன்ட்டு 24 hours ஓடிட்டுருக்கோம். கரெக்டு. பாரு, கேசினோ எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி இந்த பெல்லாஜியோ ஹோட்டலுக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் இருக்குது. அதை தான் உங்களை கூட நான் காமிக்க போகிறேன். அண்ட் உங்கள் கூட நானும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம பெல்லாஜியோ ஹோட்டலோட பார்க்கிங் லாட்டில் இறங்கியாச்சு. இப்போ ஸ்லோவாக ஹோட்டலுக்குள்ளே தான் நடந்து போயிட்டுருக்கிறேன். வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா, முடியுமா முடியாதா அப்படின்னு பல டவுட்டோடு உள்ளே நடந்து போயிட்டு இருந்தப்போ எல்லோரும் கேமராவும் கையுமா இருந்தாங்க. அப்போ எடுக்கலாம் போல் இருக்குது அப்படின்ட்டு நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் உள்ளே ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். வாங்க, அது என்னென்னு காமிக்கிறேன். இது தாங்க அந்த பிளேஸு. இது ஒரு கன்சர்வேட்ரி ஆட்டம் ஒன்று வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பிளான்ட்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது ஹோட்டலோட என்ட்ரானோன்னு ஒரு ரைட் சைடில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேரி டெய்ல் மூவிஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, ஆலிஸ் இன் வண்டர்லேண்டு, அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரியில் கிட்டத்தட்ட அந்த படம் தீம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த படம் பார்த்தது கிடையாது. பட்டு செம்மையாக இருந்துச்சு, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மஷ்ரூம்ஸாக இருக்கட்டும், அந்த பாண்டில் இருக்க ஃபிஷ்ஷு, பாண்டு டெக்கரேஷன்ஸ், ஆஹா செம்மையாக அந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நின்றுட்டோம் ஒரு இடத்துல. நாங்கள் நின்று ஃப்ரீஸ் ஆகி ஏன்னு பார்க்குற அளவுக்கு செம கண்கொள்ளா காட்சி. இன்ஃபேக்ட் அங்கே மேரேஜ் எல்லாம் நடந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதோ அவங்க 2 பேர் இந்த கப்புள்ஸ் பாருங்கள், அங்கெல்லாம் கல்யாணம்லாம் நடக்குது. சரி, இட்ஸ் ஓகே, நம்ம ஊர் சுற்றி பார்த்துட்டு வருவோம்.
இந்த மரத்தை பார்த்தீங்களா, இந்த மரம் குறுன்னு பார்க்குங்க. கண்ணு டாயிங் டாயிங் லெஃப்ட் ரைட் எல்லாம் மூவ் ஆச்சு. வெறும் திகிலாக இருந்தது. சரிங்க, இப்போ இந்த டூரை முடிச்சாச்சு. வெளியே இன்னொரு ஃபன்னான ஐட்டம் இருக்குது. அதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட்டிங். ஏஸ் ஃபவுண்டன் ஷோ, செம்ம ஃபவுண்டன் ஷோங்க. சரி, நான் உங்களை பேசி ரொம்ப தொணன்னு டிஸ்டர்ப் பண்ணல. ஃபவுண்டன் ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சாரிங்க, செம்ம டிஸ்டர்பன்ஸஸ். இடையில எங்கேருந்து நின்று ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு செம்ம கும்பல். அதுவும் இல்லாமல் நாங்கள்லாம் மட்டும் தனியாக 3 வாட்டி அந்த ஃபவுண்டனை ஷோவை வேறு பார்த்தோம். ஸோ ரைட், இப்போது அந்த பெலாஜியோ ஹோட்டல்லேருந்து ஒரு 1/4 மைல் நடந்து வந்தாலே இப்படி ஒரு பிரிட்ஜ் இருக்குது ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு. அந்த ரோட்டு மேலே தான் நின்று பிரிட்ஜு மேலே தான் நின்று நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதாவது ஃபுல் யூஎஸில் இருக்க எல்லா இம்பார்ட்டண்ட் ஐட்டமும் இங்கே இந்த பிரிட்ஜு மேலே நின்று தெரியும். அங்கே பார்த்தீங்களா, டிஸ்னி, இன்னொன்று எம்ஜிஎம் கிராண்ட், ஹர்ஷீஸ், அப்புறம் ஈஃபில் டவர், அப்புறம் வாட் இஸ் தட், லிபர்ட்டி ஸ்டாச்சு. இந்த மாதிரி சில பல ஐட்டங்களை அப்படியே எழுப்பி நிற்க வச்சுருக்காங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
என்னங்க வேகஸை ஒரு கிளிம்ஸ் நல்லா சுற்றி பார்த்தீங்களா? நாளைக்கு நான் உங்களை வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.